நீங்கள் நன்றாயிருக்கும் பொழுது உங்களை சுற்றி சுற்றி ஜனங்கள் வருவார்கள். நீங்கள் கொஞ்சம் விழுந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு எல்லாரும் ஓடி போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய வண்ணாரப்பேட்டையில பெரிய மார்க்கெட்டிலே பக்கத்திலே ஆனந்தக்கனி என்கிற அம்மா இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர்கள். அவர்களிடத்தில் எனக்கு ஒரு 20 வருஷமா எனக்கு பழக்கம் இருக்கிறது. அவரிடத்தில் அநேக ஊழியர்களும் அநேக பணக்காரர்களும் பிசினஸ் பண்ணுகிறவர்களும் வந்து ஜெபித்து அநேக ஆசீர்வாதத்தை பெற்று போவார்கள். அநேகர் அவரிடத்தை தரிசனத்தை கேட்பார்கள், தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். அப்படி ஒரு பெரிய ஊழியக்கார அம்மா தான் அந்த ஆனந்தக்கனி அம்மா அவர்கள். இப்பொழுது நான் கடந்த நாட்கள் அவர்களை பார்க்கும் பொழுது பலகீனமாய் படுத்திருக்கிறார்கள். நான் போய் பார்த்து அவர்களுடைய பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கேட்டேன், உங்களை பார்ப்பதற்கு இந்த பழைய ஊழியக்காரர்கள் பிசினஸ்மேன் ஆட்கள் வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், யாரும் வருகிறதில்லை என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்ற எல்லாருமே ஓடிவிட்டார்கள். யாரும் வருகிறதில்லை. அவரை பார்க்கவர்களை காரணவர்கள் படுத்து போனார்கள். அவர்கள் பலகீனம் இழந்து போனது. ஊழியத்தில் செய்ய முடியாத சூழ்நிலை. எப்பொழுதும் சுற்றி சுற்றி வீடு முழுக்க ஆளும் சாப்பாடு உணவுமா இருக்கும். இப்பொழுது அங்கு யாரும் இல்லை. நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது எல்லாரும் வருவார்கள். உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீங்கள் படுத்த படுக்கையில் ஆகும் பொழுது ஒருவரும் உங்களுக்கு இருக்க மாட்டார்கள். இதுதான் வாழ்க்கை. புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.